கிரகங்கள் 2 நாளும் கூட அதில் ஒன்றாவது சூரியனாலனா எந்த கிரகத்தாலையும் பார்க்க முடியாது. அதனால தான் அவர் தலைமைத்துவம், அதிகாரம், அரசியல், அப்பா அப்படின்ற மாதிரியான தலைமையை ஏற்கக்கூடிய முதல் நிலை, முன்னிலை, லக்ன பாவகம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணா, உச்சமாக இருக்கும் கிரகம் சூரியன் அஸ்தகங்கப்படுத்த முடியுமா? உச்சமாக இருக்கக்கூடிய கிரகத்தை சூரியனால் அஸ்தகங்கப்படுத்த முடியுமா? சரி, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லலாம்? ஓகே, ரொம்ப சிம்பிள் பிரதர். எல்லா கிரகங்களும் தன்னுடைய ஒளியை, சுக்கிரன் தன்னுடைய ஒளியை சூரியன் கிட்டேருந்து தான் வாங்கிக்கிறாரு. சந்திரன் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை சூரியன் கிட்டேருந்து தான் வாங்கிக்கிறாரு. குரு தன்னுடைய ஒளியை சூரியன் கிட்டேருந்து தான் வாங்குறாரு. ஏன்னா சூரியன் தான் மெயினான லைட் சோர்ஸ் இந்த சோலார் சிஸ்டமுக்கு. நம்மளுடைய அந்த வானியல் இந்த கிரகங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சரியாக வரல அந்த வேர்டு. ஓகே, இந்த சோலார் சிஸ்டமில் அந்த லைட் சோர்ஸ் வந்து மூலமான ஒளி கிரகங்கள் 2 நாளும் கூட அதில் ஒன்றாவது சூரியனாலனா எந்த கிரகத்தாலையும் பார்க்க முடியாது. அதனால தான் அவர் தலைமைத்துவம், அதிகாரம், அரசியல், அப்பா அப்படின்ற மாதிரியான தலைமையை ஏற்கக்கூடிய முதல் நிலை, முன்னிலை, லக்ன பாவகம் அப்படின்ற அமைப்புகள்லாம் ஏன் வந்து சிவன் அப்படின்ற அமைப்புகள்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியன் இல்லாமல் மொத்தமாக இந்த உலகத்தில் ஒரு புல்லு கூட முளைக்காது. அப்போது உயிர்கள் ஜனிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சூரியனுடைய அமைப்புகள் வேணும். அப்போ சூரியனுடைய தன்மை, ஒருவேளை சூரியனோட அமைப்புகளில் இவர் சுக்கிரன் சேர்றாரு, உச்ச சுக்கிரனோட சேர்றாங்க, மீன வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனுக்கு பார்வை அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த அமைப்புகளில் டிகிரி அமைப்புகளில் ஒருவேளை ஒரே டிகிரி சேர்ந்துருக்கிறாங்க. சூரியனும் 10 டிகிரியில் இருக்கார், சுக்கிரனும் 10 டிகிரியில் இருக்கார். சுக்கிரன் கடுமையான பலவீன அமைப்புகளில் அந்த காம அமைப்புகளை கொடுக்க முடியாமல் இருக்கார் சுக்கிர தசையில். சூரிய தசையில் அட்டகாசமான தலைமை பொறுப்பு, திருமண வாழ்க்கை, அதிகாரம், அந்தஸ்து அப்படியே லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் காலில் வந்து கிடைக்கக்கூடிய தன்மை வந்துடுது. இயல்பாகவே அஸ்தகங்கம் அடைந்த கிரகத்தின் தசை வராமல் இருக்கிறது நல்லது. லக்னாதிபதி அஸ்தகங்கமானார்னா சில இடங்களில் ஆத்திஸ்டிக் மாதிரியான சில விஷயங்களை கொடுத்துட்றாரு, ஸ்பீச் டிலே மாதிரியான அந்த அஸ்தகங்க தோஷ அமைப்பு. அஸ்தகங்கம்னா என்ன? தோஷம்னா ஒன்றே கழிக்க முடியாது. அஸ்தகங்கன்றது மெயினான ஒரு லைட்டுங்க. அந்த லைட்டு இப்போ என் மேலே இந்த லைட் அடிக்குது, ஓகேங்களா? இங்கே 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு என் மேலே படுறதுனால நீங்கள் பார்க்குறதுக்கு வெளிச்சமாக இருக்குங்க, ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல லைட் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டல்லாக இருக்குன்னா தெரிய கூட மாட்டேன். இல்லைங்க, தெரியுறீங்களே, கிளியராக தெரிய மாட்டேன், நீங்கள் பார்க்குற அளவுக்கு தெரிய மாட்டேன். இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு தெரிவேன். ஒரு பொருள் கீழே வந்தால் என்னால் எடுத்துக்க முடியும். ஒரு விஷயம் இங்கே இருக்குது, இதோ இங்கே பாருங்கள், இது இருக்குங்க, இங்கே மவுஸ் இருக்குங்க, இங்கே டேப் இருக்குதுங்க, எடுத்துக்க முடியும். இருந்ததில் தொலாவி விட்டுக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு அப்படின்னு இருப்பேன். இதுதான் அந்த ஒளி இழக்கக்கூடிய தன்மை. என்னங்க அவ்வளோ பெரிய வெளிச்சத்தோடு போய் சேர்றாரு அப்படின்ற பட்சத்தில் இதை ஒரு வீடியோவாகவே போட்டிருப்போம். யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், அஸ்தகங்க அமைப்பு எப்படி இருக்கும். நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அஸ்தகங்கம் எப்படி சூரியனோட போய் சேரும் பொழுது அந்த சுக்கரனுடைய முதுகு பகுதிக்கு சூரியனுடைய ஒளி அமைப்பு கிடைக்கும். பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு சுக்கிரன் இருண்ட நிலையில் இருக்க தெரிவார். இதுதாங்க அஸ்தகங்கம். எந்த கான்செப்டில்? அமாவாசை சந்திரன் சூரியனுக்கு எதிர்நிலையில் இருக்கும்போது சந்திரன் ஒளி சந்திரனாக இருக்காரு. சூரியனோட சேரும்போது ஏன் அமாவாசை ஆயிடுறாரு? அந்த சந்திரனுடைய முதுகு பகுதியில் அந்த வெளிச்சம் படுறதுனால முகப்பகுதி நமக்கு இருள் நிலையில் இருக்குது. அப்போ என்ன நடந்துருது? அஸ்தகங்கம்ன்ற அமைப்பு வருது. ஆனால் சந்திரனுக்கு அஸ்தகங்கம் இல்லை, ராகுகேதுக்கு அஸ்தகங்கம் இல்லை. சந்திரனுக்கு அமாவாசை அமைப்பாகவும் ராகுகேதுக்கு கிரகண அமைப்பாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒளி சுப கிரகமோ பாப கிரகமோங்க. அந்த சுக்கிரனா 9 டிகிரி, குருவா 11 டிகிரி, புதனா 13 டிகிரி, அவர் 13 டிகிரி, சனி 15 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி அமைப்புகளில் அஸ்தகங்க அமைப்பை அடைவாங்க. இதில் 1 டிகிரியில் இருக்கும்போது கடுமையான அமைப்புகள். இப்போ சுக்கரனே 8 டிகிரியில் சேர்ந்துருக்கிறாருங்க. இது பெரிய அளவில் அஸ்தகங்க அமைப்பு இல்லை, அஸ்தகங்கம் தான். ஆனால் பெரிய அளவுக்கு சுக்கிரன் தன்னுடைய தன்மையை இழக்க மாட்டார். ஏன்? ஒரு அளவுக்கு தள்ளி இருக்கிறார். இந்த இடத்துல தான் ஜோதிடம் டிகிரி அமைப்பில் தேவைப்படுது. 10 டிகிரியும் சனியும் இவரும் சேர்ந்துருக்காரு. சனியும் கேட்டார், சூரியனும் கேட்டார். 15 டிகிரி 16 டிகிரியில் இருக்காங்க, 2 பேரும் சேரல, கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அஸ்தகங்க அமைப்பு இந்த இடத்துல செயல்படலை அப்படின்ற சில தன்மைகள்ன்ற மாதிரி வரும். இந்த உச்ச கிரகத்தின் தன்மை தசையில் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படும், ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரியான அமைப்புகளில் கிரகம் சூரியன் அஸ்தகங்கப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. எந்த கிரகத்தையும் சூரியன் அஸ்தகங்கப்படுத்துவாருங்க, எந்த கிரகத்தையும் அஸ்தகங்கப்படுத்துவார். எவ்வளவு பெரிய ஒளிநிலையில் இருக்கும்போதும் சனியை அஸ்தகங்கப்படுத்தினார்னா பாபத்துவம் ஆவார், குரு சுக்கிரனை அஸ்தகங்கப்படுத்தினார்னா சுபத்துவம் ஆவார் உச்ச நிலையிலையும். ஆனால் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகத்துக்கு பார்வை இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் தசையில் அவங்க கஷ்டப்படுறாங்க பிரதர், சரிங்களா? அந்த காரகம் கிடைக்காம
அந்த அஸ்தகங்கம் ஆக்கப்பட்ட அந்த கிரகத்தின் தசையில் ஓரளவுக்கு டல் அடிக்குது அப்படின்றத பார்க்குறேன். குறிப்பாக சுக்கிரனுடைய அமைப்புகளில் காமம் திருமணம் இல்லாமல் கஷ்டப்படுறதையும் பார்க்குறேன். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.